இவ்வாறான தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கே சாத்தியம் இல்லை. ஐநாவுடைய பொறுமுறையில் என்று சொன்னால் இந்த 5 நிரந்தர நாடுகளும் 2 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். அமெரிக்கா சார்ந்த நாடுகள் என்று வைத்துக் கொண்டால் சீனா, ரஷ்யா எனது இன்னொரு பக்கத்தில் நின்று கொள்வார்கள். அவை இதில் ஒருவர் எந்த ஒரு சூழலிலும் வீட்டோவை பயன்படுத்திக் கொள்வார். அவை இருந்தால் இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு நடந்திருக்கப்படும். இல்லை என்று சொன்னால் ஒரு சுயாதீன நாட்டுக்கு இன்னொரு சுயாதீன நாட்டிலிருந்து உடனடி அச்சுறுத்தல், அதாவது இராணுவ அச்சுறுத்தல் இருக்கிறது, பாதிப்பு இருக்கிறது, அதை தடுக்கும் முகமாக அது அந்த நாட்டின் மீது ஒரு இராணுவ நடவடிக்கையை செய்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அவ்வாறான இராணுவ நடவடிக்கைகள் ஒரு குறுகியதாக வரக்கூடிய அந்த அச்சுறுத்தலுக்கான சாத்தியக்கூறுகளை இல்லாதொழிப்பதாக மட்டும் இருந்துவிடும். ஆனால் இங்கு இந்த இடத்தில் இரண்டுமே இல்லை. ஏன்னா வெனிசுலாவில் அமெரிக்காவுக்கு எந்த வித அச்சுறுத்தலும் இராணுவ ரீதியாக வரப்போவதில்லை என்பது ஒரு சிறு குழந்தைக்கு கூட தெரியும். ஆகவே இரண்டாவது விடயம், ஐநாவுடைய பாதுகாப்பு சபையை கொண்டு வந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. இன்னொரு விதத்தை சொல்லிக் கொண்டு வந்தால், அமெரிக்காவுடைய ஜனாதிபதி யாராக இருந்தாலும் ஒரு இராணுவ நடவடிக்கை இன்னொரு நாட்டு மீது செய்வதற்கு முன்னர் அவர் தன்னுடைய பாராளுமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டும். அதை எவ்வாறு செய்து கொள்வார்கள் என்று சொன்னால், முக்கிய உறுப்பினர்களை, 2 கட்சியுடைய முக்கிய உறுப்பினர்களை, முதன்மை உறுப்பினர்களை மட்டும் அழைத்து அவர்களுக்கு ஒரு இரகசிய தகவலாக இதை பகிர்ந்து கொள்வார்கள். அந்த தாக்குதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் வரை அது அவ்வாறே வைத்துக் கொள்ளப்படும். வெளிப்படையாக அங்கே எல்லாரிடமும் பேசி வாக்கெடுப்பு நடத்தி என்பதல்ல. ஆனால் இந்த முறை அந்த பொறிமுறை கூட கை கொள்ளப்படவில்லை. அவர்களுக்கு யாருக்கும் எதுவும் சொல்லப்படவில்லை. இது குறித்து கேட்கப்பட்ட பொழுது ட்ரம்ப் சொல்லிக் கொண்டார், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அதை தவித்துக் கொண்டார்கள். இது அந்த அமெரிக்காவுக்குள் இனிமேல் வருங்காலத்தில் எழக்கூடிய ஒரு விவகாரம். என்று சொன்னால் இப்போ டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய சட்ட வாக்கம் சொல்லுகின்ற பல பொறிமுறைகளை மீறியே இந்த ஒரு ஆண்டு ஆட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த விதத்திலும் அவர் கட்டுப்படுவதாக இல்லை. 18ஆம் நூற்றாண்டினுடைய சில சரத்துக்களை தூசு தட்டி எடுத்து வைத்து தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல் யாப்பினுடைய விற்பனர்கள் கூட இதெல்லாம் சாத்தியமா என்று சிந்திக்கக்கூடிய வகையில் தான் அவருடைய செயற்பாடு இருக்கு. ஆகவே இது அமெரிக்காவுக்குள் அவ்வாறான சூழல் இருக்கின்றால் இந்த வெனிசுலா மீதான விடயம் உலகளாவிய ரீதியில் அவர் எவ்வாறான விடயத்தையும் செய்யக்கூடியவர், இவரிடம் இனிமேல் எதையும் எதிர்பார்க்கலாம் என்ற சூழலை உருவாக்கிறது. அது ஒரு விதமான அச்சுறுத்தல், பெரும் அச்சுறுத்தல்.